ஒவ்வொரு கட்டத்திலும் நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்ட போது நான் வாஜ்பாய் அறைக்கு சென்று இந்த தவறை செய்து விடாதீர்கள், திமுக அரசை கலைத்து விடாதீர்கள், நீங்கள் நெருக்கடி நிலையிலே ஜெயிலில் இருந்தவர்கள், மாநில அரசுகளை காங்கிரஸ் ஆட்சி பந்தாடியது, அதை விமர்சனம் செய்தவர்கள் நீங்கள். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்றேன். I agree with you, வைகோ, உன்னோடு உடன்படுகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னார். இது திமுகவினருக்கே தெரியாது. அதன் பிறகு ஒரு முறை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது ஜெயவர்தனே டெல்லிக்கு வந்தார். நம்முடைய அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்திப்பதற்கு விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் ஜெயவர்தனேவை. இலங்கையிலே உங்கள் நாட்டிலே தமிழர்கள் கொல்லப்படுகிறார்களே, அவர்கள் துயரம் என்று தீரும் என்று நிருபர் ஒருவர் துணிச்சலாக கேட்டார். உடனே ஜெயவர்தனா சொன்னான், எல்லாவித எதற்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அவர்தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் என்று சொன்னான். ஜெயவர்தனே பக்கத்திலேயே சிரித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி. மறுநாள் பொழுது விடிந்தது, 11 மணிக்கு ராஜ்யசபா தொடங்கியது. பிரதமரும் அங்கே வந்து உட்கார்ந்திருந்தார். நான் எழுந்து கேட்டேன், கேள்வி நேரத்துக்கு முன்னதாகவே கேட்டேன், பிரதம மந்திரி அவர்களே, வெளிநாட்டிலே இருந்து வருகிற அதிபரோ பிரதமரோ இங்கே வந்து நாம் போடுகிற சாப்பாட்டை தின்றுவிட்டு மரியாதையாக வெளியே போக வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பற்றி எப்படி பேசலாம்? ஜெயவர்தனா கொலைகார பயல், தமிழர்களை கொன்று குவித்து விட்டு எங்கள் முதலமைச்சரை விமர்சிப்பதை பல்லை காட்டிக்கொண்டு பக்கத்திலே நின்று சிரித்தீர்களே, எங்களுக்கு வெட்கம் மானம் கிடையாதா? உடனே காங்கிரஸ்காரர்கள், எப்பொழுது அதிமுகவோடு காதல் கொண்டீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டார்கள். நீங்கள் அதிமுகவை கடுமையாக எதிர்ப்பவராயிற்றே, என்ன புது காதல் புது நேசம் என்றார்கள். வெயிட், லிசன் மீ. அவர் என்னுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவரை ஒரு கொலைகார பயல் சிங்களத்துக்காரன் டெல்லியிலே வந்து அவன் அவமானகரமாக பேசுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அதிமுகவோடு அரசியலில் எங்களுக்கு பகை இருக்கிறது. We will settle our scores in the battlefield of தமிழ்நாடு. எங்க கணக்க நாங்க தீர்த்துக்கிடுவோம். திமுகவும் அதிமுகவும் எப்படி பேசலாம்? அவன் எப்படி அனுமதித்தார் இந்த பிரதமர் என்று கேட்டவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.